வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடிகாசை சீரியலில் இன்னி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கனகா அவங்க பாடி கார்டு அவங்க அம்மா 3 பேரும் மனோஜோட ஷோரூமுக்கு வந்திருக்க அவங்களுக்கு ரொம்பவே ஆர்வம் ஆயிடுது. ஆஹா, அன்னைக்கு கேட்டுட்டு போன கஸ்டமர் இன்னைக்கு பொருள் வாங்க வந்துட்டாங்க. அதுவும் சரியா மனோஜுக்கு 5 லட்சம் தேவைப்பட 5 லட்சத்துக்கு வாங்க கஸ்டமர் வந்துட்டாங்கன்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அந்த பொண்ணு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்துட்டு அட்டாச்சு பாத்ரூம் இருக்கா, பெரிய பால்கனி இருக்கணும்லாம் சொல்லிட்டு போக மனோஜ் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாரு. அப்போ அவங்க அம்மா, நான் தான் அவங்களோட அம்மா, அவளுக்கு உங்கள் கடை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா அவள் கொஞ்சம் மனசளவில் இப்போ டிப்ரெஷனில் இருக்கா, எத்தனையோ கடைக்கு கூட்டிகிட்டு போய் கடைசியாக உங்கள் கடைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்ல உடனே ஜீவா ஆர்வமாகி, அப்போ அன்னைக்கு அவங்க பார்த்து போன பொருள் எல்லாம் அன்னைக்கு வாங்கிடுவீங்க இல்லைன்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, நாங்கள் ரொம்ப வெல்த்தி ஃபேமிலி, ஏற்கனவே எங்கள் வீட்டில் எல்லாமே இருக்கு, எங்களுக்கு எந்த பொருளுமே தேவைப்படாதுன்றாங்க கனகாவோட அம்மா. 5 லட்சம் ரூபான்னு ஆசாசியாக இருந்தோம், ஒன்றுமில்லையே பாஸ்ன்ற மாதிரி ஜீவா பார்க்க மனோஜும் அதே மாதிரியே பார்க்குறாரு. அவ இதெல்லாம் சும்மா ஆர்டர் பண்ணுறா, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, அவகிட்ட நீங்கள் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லுங்க, அது போதும் அப்படின்னு கனகாவோட அம்மா கேட்டுக்கு, இது வேறையா அப்படின்ற மாதிரி மனோஜ் பார்த்துக்கிட்டு இருக்கு. சரி சரி அப்படிங்கிற மாதிரி ஜீவா சுரத்தே இல்லாம தலையாட்டி வைக்கிறாங்க. இல்லைன்னா அவ ரொம்ப அடம் பிடிப்பா, கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம், இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு அந்த லேடி சொல்லு. சரிங்க, நான் சொல்லிடுறேங்கிறாரு மனோஜ். பரவாயில்ல, மனோஜ் ஒரு மனநலம் கொஞ்சம் தொந்தரவா இருக்க ஒரு பொண்ணுக்காக இவ்வளவு யோசிக்கிறாரு. அந்த பொண்ணு ஃப்ரிட்ஜுக்குள்ளே தலையை விட்டு விட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க முட்டி முட்டி தலையை பேக் சைடில் எடுத்துருவாங்க போல இருக்கு. இது எதுவும் தெரியாத மொட்டை பாஸ் சந்தோஷ் வெளியே போயிட்டு ஜூஸோட வர்றாரு. கனகா கிட்ட கொண்டு வந்து, மேடம் ஜூஸ் அப்படின்னு ரொம்ப பவ்யமாக நீட்ட அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க. ஜூஸை வாங்கி அந்த பொண்ணு வேக வேகமாக குடிச்சிக்கிட்டு இருக்க சந்தோஷ் ரொம்ப ஆர்வமா மனோஜ் கிட்ட ஓடி வந்து, ப்ரோ அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டாங்களான்னு கேட்குறாரு. 5 lakhs அதுக்கு மேலேயா, கேஷா கார்டா அப்படின்னு ஒரே ஆர்வமாக அவர் கேட்டுட்டு இருக்க. அட நீங்க வேற வெறுப்பு ஏத்தாதீங்க அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. இங்க வாங்க அப்படின்னு ஜீவா மெல்ல கூப்பிட அங்க போறாரு மொட்டை பாஸ். வாங்க சார் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு போற ஜீவா, சார் அப்படின்னு பேச ஆரம்பிக்க கனகா ஜூஸை குடிச்சு முடிச்சுட்டு மனோஜ் கிட்ட வர்றாங்க. அந்த ஃப்ரிட்ஜில் 4, அந்த டிவிலெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, நான் எல்லாத்தையும் அனுப்புகிறேம்மா, ஃப்ரீயாக 2 வாஷிங் மிஷினையும் அனுப்புகிறேம்மா, எல்லாத்தையும் அனுப்பிடுறேன் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க ஜீவா அதுக்குள்ள விஷயத்த மொட்டை பாஸ்க்கு கன்வே பண்ணிடுறாங்க. அவரால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஜீவாவும் நம்மட்டு சிரிப்போடு நின்றுட்டு இருக்காங்க. அப்படியா, சோ ஸ்வீட் அப்படிங்கிற கனகா, மம்மி அவங்களுக்கு காசு கொடுத்துருன்றாங்க. சரிம்மா நான் கொடுக்குறேன், நீ கார்ல போய் வெயிட் பண்ணு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, சரின்னு கனகா தலையாட்டுறாங்க. கூட்டிட்டு போப்பா அப்படின்னு பாடி கார்டு கிட்ட சொல்லிடுறாங்க. ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு டம்ளரை கொண்டு வந்து சந்தோஷ் கையில வச்சு, பை நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க கனகா. ஜீவா சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு, பாஸ் அப்ப தினமும் ஜூஸ் வாங்கணும் போலையே அப்படின்னு சொல்ல மனோஜ் நொந்து போய் திரும்பி பார்க்குறாரு. சார் ரொம்ப தேங்க்ஸுங்க சார்னு கனகா அம்மா சொல்ல, அவங்க வீட்டில் இருந்து வெளியே வராமல் கொஞ்சம் பார்த்துக்கங்க, பிஸ்னஸ் டைமில் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணால் எப்படி அப்படின்னு மனோஜ் ரொம்பவே பொலைட்டாக தான் சொல்கிறாரு. அவளால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது, எப்போவாவது வந்தா இந்த மாதிரி சும்மா பேசி அனுப்பிடுங்க, ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நீ கனகா அடிக்கடி இங்கே வருவாங்கன்றத இன்டைரக்டாக சொல்கிறாங்க அவங்க அம்மா. வரேங்க சார்ன்ட்டு அவங்க கிளம்ப லைட்டாக சரின்னு தலையை மட்டும் ஆட்டி வைக்கிறாரு மனோஜ். ப்ரோ திரும்ப வேற வருவாங்களா ப்ரோ அப்படின்னு மொட்டை பாஸ் கேட்க அவர் தலையில் அடிச்சுக்கிட்டு, எல்லாம் என் நேரங்கிறாரு, இப்படியெல்லாம் போனால் நான் தான் சட்டையை கிழிச்சிட்டு போக போகிறேன் அப்படின்னு டென்ஷன் ஆகி வெறுப்போடு அங்கேருந்து போகிறாரு மனோஜ். மொட்டை பாஸ்க்கும் ஜீவாவுக்கும் சிரிப்பாக வருது. ஆனாலும் சிரித்து அவரை கேவலப்படுத்தாமல் அமைதியாக இருந்துக்கிறாங்க. வீட்டில் சோஃபாவில் மனோஜ் ரொம்பவே அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்க உள்ளர வந்த ரவி பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு. அப்போது முத்தவும் வீட்டுக்கு வர்றவர் செருப்பு கழட்டி விட்டுட்டு உள்ளர வர்றாரு. மனோஜை பார்த்துக்கிட்டே வர்றவர் ரவி கிட்ட வந்து அப்படின்னு பார்க்க, என்னடா அப்படின்னு ரவியும் முத்துக்கிட்ட கேட்குறாரு. என்னடா கப்பல் கவுந்த மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து கேட்க, நானே கடுப்பில் இருக்கேன் பேசாம போடா அப்படின்னு மனோஜ் கத்துறாரு. அவ்வளோதான், பையன் சத்தம் கேட்டதும் பறந்து வர்றாங்க விஜயா. மனோஜ் என்னடா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி டல்லாக உட்கார்ந்துருக்க அப்படின்னு கேட்க அண்ணாமலையும் வேறு பக்கத்துல இருந்து வர்றாரு. ஒன்றும் இல்லைம்மா,
அப்படிங்கிற மனோஜ் மெடிடேஷனில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காரு. என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி உட்காந்துருக்க, ஏன் உடம்பு கிடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே விஜயா மனோஜோட நெத்தியில கழுத்துலலாம் கை வச்சு பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வேற ஒரு பிரச்சனை அப்படின்னு மனோஜ் சொல்ல, என்னடா பிரச்சனை அப்படின்னு மனோஜோட தோல்ல கையை வச்சு ரொம்ப ஆறுதலா ஆதரவாக கேட்குறாங்க விஜயா. கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதனால 2-3 இடத்துல அலைஞ்சிட்டு இருக்கேன்னு மனோஜ் சொல்ல, திரும்பவுமா அப்படின்னு வீடே அதிர்ற அளவுக்கு கத்திடுறாரு முத்து. அப்பா, இவன் மறுபடியும் ஏதாவது கடனை இழுத்துட்டு வந்திருக்க போறான்ப்பா அப்படின்னு முத்து அவங்க அப்பா கிட்ட கத்துறாரு. டேய், இது வேற ஒரு விஷயம்டா அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய் அப்படி என்னடா விஷயம், எதுக்குடா இவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்னு மனோஜ் எவ்வளோன்னு சொல்லாமையே விஜயா ஒரு பெரிய அமௌண்ட்டை கோட் பண்ணுறாங்க. இல்லைம்மா, அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரோஹிணியை பார்க்க அவள் வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அவரோட தோல்ல இருந்த விஜயாவோட கை ஆட்டோமேட்டிக்காக நகர்ந்துடுது. சரி, அடுத்து என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி ரவி, முத்து, அண்ணாமலை 3 பேரும் ஒரு வரிசையில் நின்று பார்த்துட்டு இருக்க விஜயா கடுப்பாகி, அப்புறம் என்ன சொல்லு அப்படின்னு வேகமா இழுக்கிறாங்க. எதுக்குடா போன, அப்புறம் என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல, நீ எதுக்குடா அவ வீட்டுக்கு போன அப்படின்னு லெஃப்ட் அண்ட் ரைட் சப்பு சப்புன்னு அறையிறாங்க. அம்மா அம்மா, நான் ஒரு சொல்லிட்டு இருக்க, சொல்லுடா எதுக்காக போன, அவளால பட்ட கஷ்டம்லாம் போதாதா அப்படின்னு போட்டு கையை தட்டிக்கிட்டே இருக்க அண்ணாமலை வெறி பிடிச்ச மாதிரி கத்துறாரு. விஜயா, அவன் தான் ஏதோ சொல்ல வர்றான்ல, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம், முதல்ல அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசுன்னு கத்துறாரு. நீ தான் பாதியில பேசுறவளாச்சே அப்படிங்கிற அண்ணாமலை மனோஜ் பக்கம் திரும்பி, நீ என்னன்னு சொல்லுடாங்கிறாரு. விஜயா முறைச்சிக்கிட்டே நிக்க, கோர்ட் ஆர்டர் படி மாசம் 25,000 ரூபாய் பணம் கொடுக்கணும்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்படிங்கிறாங்க விஜயா. அதனால இந்த மாச பணத்தை சந்தோஷ் கிட்ட கொடுக்க சொன்னேன், அவர் ஏதோ வேலையா இருக்குன்னு போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு, வேற வழி இல்லாம நானே கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அவன் போகலன்னா வேற யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்பி இருக்கலாம்ல அப்படின்னு விஜயா கேட்க, வேற யாரும் நம்பிக்கையான ஆள் இல்லம்மா, அது மட்டும் இல்லாம கோர்ட் ஃபிக்ஸ் பண்ண டேட்ல கரெக்டா பணத்தை கொடுக்கணும், இல்லைன்னா அதுலயும் ஏதாவது புது பிரச்சனை வரும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, என்னடா இது புள்ளப்பூச்சி மாதிரி தொட்ட 90க்கும் பயந்துகிட்டே இருக்கிறான் அப்படின்னு ரவி, முத்து, அண்ணாமலை 3 பேரும் பார்த்துட்டு இருக்க, ஓ அப்படிலாம் வேற பிரச்சனை வருமா அப்படின்னு விஜயா பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் வேற என்ன பண்ணுன அப்படின்னு அவங்க பயங்கரமா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஐயோ, அதுக்கப்புறம் ஏதோ பெருசா நடந்திருக்கும் போலயே, என்னன்னு தெரியலன்ற மாதிரி 3 பேரும் ஆன்னு பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லுடா அப்படின்னு விஜயா மனோஜோட கையை போட்டு உழுக்க, சாப்பாடு போட்டா சாப்பிட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, விஜயாவோட கை மறுபடியும் அவரை விட்டு தானா நகர்ந்துடுது. இவனெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல, சாப்பாடு போட்டாங்களாமா, சாப்பிட்டானாமா, பேசாம அங்கேயே குடும்பம் நடத்த வேண்டியது தானேங்கிற மாதிரி முத்துவும் ரவியும் பார்க்குறாங்க. என்னங்க இது, அவ வீட்டில் போய் சாப்பிட்டு வந்தேன்னு இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறான் அப்படின்னு விஜயா திகச்சு போய் அண்ணாமலையை பார்க்க, ரவியும் முத்துவும் மனோஜை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ விஜயாவுக்கு வேறொரு பயம் வந்துருச்சு. உடனே மனோஜை போட்டு உனக்கு ஏய் ஏதாவது மருந்து கிழந்து கலந்து வச்சிருக்க போறாடா, வா ஆஸ்பத்திரிக்கு போலாம், வா வா வான்னு பிடிச்சி இழுக்கிறாங்க. அம்மா அம்மா விடுங்கம்மா, அது இல்லம்மா அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க, ரவி ஒரேட்டு முன்னாடி வந்து விஜயாவோட கையை பிடிச்சி, அம்மா அம்மா அவன் அங்கே போய் சாப்பிட்டு 2 நாள் ஆயிடுச்சுமா, இதுக்கு மேலே அவனுக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்றாரு. சீன்னு மனோஜோட கையை உதறாங்க விஜயா. டேய் ரவி, அதெல்லாம் பார்லரம்மா, அவனை ஒன்றும் பண்ணாதுடா, அப்படி ஏதாவது பண்ணினாலும் அம்மாவுக்கு தான் பண்ணுன்னு முத்து சொல்ல, என்னது அப்படின்னு அதிர்ச்சியோட திரும்புறாங்க விஜயா. இல்லம்மா, அதுக்கு உங்க மேல தானே அதிகமா காண்டா இருக்கு, அதனாலதான் சொன்னேங்கிறாரு முத்து. நீ சும்மா இருடான்னு கத்துற விஜயா. டேய், இனிமே அவ வீட்டுக்கு போற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட உன் காலை உடைச்சிருவேன்னு கத்துறாங்க விஜயா. இல்லம்மா, நான் போகலம்மான்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க, பேசாம அவளுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை அக்கௌண்ட்ல போட்டு விடு அப்படின்னு விஜயா சொல்ல, ஐயோ அம்மா அதை விடுமா, அவ வேற ஒரு விஷயம் சொன்னாமாங்கிறாரு அவரு. என்ன விஷயம் அப்படின்னு விஜயா மிரட்டலா கேட்டுட்டு இருக்க, ரோஹிணி டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்படின்னு விஜயா நம்ப முடியாம அதிர்ச்சியில அப்படியே நிற்கிறாங்க. அண்ணாமலையும், உண்மைதானா, அந்த புள்ள டிவோர்ஸ் கொடுத்துருவாளா அப்படிங்கிற மாதிரி நம்பாம பார்க்குறாரு. முத்துவும் ரவியும் நம்ப முடியாம ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்க விஜயாவுக்குள்ள மனசுக்குள்ள மத்தாப்பு பொரிய ஆரம்பிச்சிருது. அப்படியா, ஒத்துக்கிட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா
உலக அதிசயமா இருக்குது அப்படின்னு முத்து கேட்க விஜயா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அண்ணாமலை பக்கம் திரும்புறாங்க. ரோஹிணி அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாளே, கோர்ட்ல அந்த நடி நடிச்சா இப்ப அவ எப்படி ஒத்துக்கிட்டான்னு அண்ணாமலை கேக்குறாரு. விஜயாவுக்கு காரணமெல்லாம் தேவையில்லை, காரியம் நடந்தா போதும். ஏங்க அதெல்லாம் எதுக்கு, அதான் அவ ஒத்துக்கிட்டால. மனோஜ், இது வரைக்கும் நீ சொன்ன வார்த்தையில இது தாண்டா என் மனசை குளிர வைக்கிற வார்த்தை அப்படின்னு ரொம்ப பெருமிதமா சந்தோஷமா அவர் கையை பிடிச்சிட்டு சொல்றாங்க விஜயா. உடனே வக்கீல் கிருஷ்ணாராமுக்கு போனை போட்டு இந்த விஷயத்த சொல்லி நாளைக்கே டைவர்ஸ் வாங்க ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு விஜயா சொல்ல அமைதியா நின்றுட்டு இருந்த மனோஜ், அதுலயும் ஒரு சிக்கல் இருக்குமா அப்படிங்கிறாரு. உன் வாழ்க்கையே சிக்கல்ல தாண்டா இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல உடனே திரும்பி டேய் நீ சும்மா இருடா அப்படிங்கிற விஜயா மறுபடியும் மனோஜ் கிட்ட திரும்பி டேய் நீ என்ன சொல்ல வர்ற, டைவர்ஸ் கொடுக்குறேனாலா இல்லையான்னு கேட்குறாங்க விஜயா. அம்மா, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது ரோஹிணி எங்கெங்கேயோ போய் பணம் கேட்டு கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு எனக்காக 5 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தால அப்படின்னு மனோஜ் சொல்ல அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதை பத்தி இப்ப என்னடா பேச்சுன்றாங்க விஜயா. இல்லம்மா, அந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி கொடுத்துட்டா உடனே டிவோர்ஸ் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாமா அப்படின்னு மனோஜ் சொல்ல விஜயா அப்படியே விக்கித்து போய் நிக்கிறாங்க. அட்ரஸ் சக்க அதானே பார்த்தேன். ஆக மொத்தத்துல பார்லர் அம்மா இவனை மடக்கிறதுக்காக வேற ஒரு ரூட் எடுத்திருக்குடா அப்படின்னு முத்து சொல்ல, சோ கண்டிஷனோடு தான் டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாரு ரவி. அண்ணாமலையும் குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்க, பாவம் அந்த 5 லட்சம் ரூபாயை அவளே கடனாக தான் வாங்கியிருக்கலாம், அதை நம்ம திருப்பி கொடுத்துட்டோம்னா டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாமா அப்படிங்கிறாரு மனோஜ். டேய் அதென்னடா நாம திருப்பி கொடுக்கணும்னு சொல்ற, நீ தான் திருப்பி கொடுக்கணும்னு சொல்லணும் அப்படிங்கிறாரு முத்து. அதேப்படி நான் மட்டும் திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னு மனோஜ் கேட்க, டேய் உனக்காக தானேடா அவங்க கொடுத்தாங்க, அப்ப நீ தான் கொடுக்கணுங்கிறாரு ரவி. மனோஜ், ஏற்கனவே நீ வாங்கின கடனுக்கு தான் முத்து காரை வச்சு அதுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறான். இப்ப இந்த பணத்துக்கு யாரும் பொறுப்பு ஏத்துக்க முடியாது, நீ தான் கட்டணும்னு அண்ணாமலை சொல்ல மனோஜ் உடனே படக்குன்னு விஜயாவை பாக்குறாரு. விஜயா அண்ணாமலை பக்கம் திரும்பி, ஏங்க அவ பணம் கேட்டா நாம கொடுத்துடணுமா அப்படின்றாங்க. அம்மா, ரோஹிணி பணம் கேட்டதுல ஒன்றும் தப்பு இல்லைம்மா, அவங்க கொடுத்த பணத்தை அவங்க திருப்பி கேட்குறாங்க, அதை மனோஜ் திருப்பி கொடுத்துதாம்மா ஆகணுங்கிறாரு ரவி. கரெக்டு, இவ்வளோ நாளா டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தது, இப்போ கொடுக்குறேன்னு சொல்லி இருக்குன்னா அந்த பணத்தை கொடுத்து முடிச்சு விட தான் பார்க்கணும் அப்படின்றாரு முத்து. உடனே விஜயா பணத்தை கொடுக்கறதுக்கு துளி கூட இஷ்டமே இல்லாம, டேய் அந்த பணத்தை கொடுக்கல நான் என்னடா செய்வான்னு கத்துறாங்க. இன்னும் 10 வருஷம் ஆனாலும் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் நம்மளை அலைய விடும், அவ்வளோதான், வேற என்ன பண்ணணும்னு கேட்குறாரு முத்து. மா, பணத்தை கொடுக்கலன்னா டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாமா அப்படின்னு மனோஜ் சொல்ல மிரட்டுறாளாவ. நீ அவளுக்கு போனை போடு, நான் பேசிக்கிறேன்றாங்க விஜயா. அம்மாமா வேணாமா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு பதறாரு மனோஜ். ஏற்கனவே நீங்க பேசின பேச்சால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சுமா, அந்த கடுப்புல தான் அவ பணத்தையே கேட்குறாமா, தயவு செஞ்சு நீங்க எதையும் பேசி கெடுத்துறாதீங்கம்மா அப்படிங்கிறாரு மனோஜ். விஜயா, அப்படி விவாகரத்துக்கு ஒத்துக்கிறேன்னா அந்த பணத்தை நம்ம எப்படி கொடுக்கறதுன்னு தான் யோசிக்கணுங்கிறாரு நம்மளை. அது எதுக்குங்க நாம கொடுக்கணும், அதெல்லாம் முடியாது. டேய் மனோஜ், அவ பணம் கேட்டதுக்கு நீ என்ன சொன்னேன்னு கேட்குறாங்க விஜயா. நான் எதுவும் சொல்லலம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல, நீ அப்பவே உன்னால முடியாதுன்னு சொல்லியிருக்க வேண்டியதானேடா அப்படின்னு விஜயா கேட்க, அது எப்படி இவன் சொல்லி இருப்பான், பார்லர் அம்மா இவங்கிட்ட அப்படியே நேரடியெல்லாம் சொல்லி இருக்காதுமா. ஒன்று 5 லட்சம் ரூபா பணத்தை கொடு, நான் டைவர்ஸ் கொடுக்குறேன், இல்லையா நீ உன் வீட்டை விட்டு என் கூட வந்து வாழு, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம்னு சொல்லி இருக்கோம், என்னடா கரெக்டா அப்படின்னு பக்கத்துல நின்று பார்த்த மாதிரி முத்து கேட்க மனோஜ் திகச்சு போய் பார்க்குறாரு. என்னடா இது, அப்படியே நேர்ல பார்த்த மாதிரி ஒண்ணு விடாம சொல்றானேன்னு பார்த்துட்டே இருக்காரு மனோஜ். இது நீ பண்ணின தப்பால வந்த பிரச்சனை, ரோஹிணி 5 லட்சம் ரூபா பணத்தை திருப்பி கேட்டா அதை கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அது எப்படிப்பா நான் சொல்ல முடியுங்கிறாரு அவரு. நீங்க தான் எனக்கு சொத்தை பிரிச்சு தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் எப்படி தனியா அந்த பணத்தை தர முடியும் அப்படின்னு மனோஜ் வேறொரு கணக்குல ஸ்டெடியா இருக்காரு. டேய், ஆல்ரெடி உன்னோட கடன் அடைக்க தான் இவன் ராத்திரி பகலா கார் ஓட்டிக்கிட்டு இருக்கான், இதுக்கு மேல உனக்கு சொத்து வேற பிரிச்சு கொடுப்பாங்களான்னு ரவி கேட்கிறாரு. மனோஜ் ஒன்னும் சொல்லாம நிக்க பாக்குற முத்து கோபத்தோட அப்பா கிட்ட திரும்பி, அப்பா
நம்ம வீட்டோட கடன் அடைக்கிறதுக்காக நாங்கள் பணத்துக்காக அலைஞ்சோம்ப்பா. அப்போ இவங்கிட்ட போய் பணம் கேட்டோம்ப்பா. அப்போ இவன் என்ன சொன்னா தெரியுமாப்பா அப்படின்னு முத்து கேட்க, ஐயோ இப்போ போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்கானுங்களேன்னு மனோஜ் கொஞ்சம் பயத்தோடு பார்க்குறாரு. எனக்கு என்ன சொத்துல பங்கா இருக்கு, தர முடியாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டான்ப்பாங்கிறாரு ரவியும். இப்ப அதே மாதிரி எங்களை ஜெயில இருந்து எடுக்கிறதுக்கா பார்லரமா பணம் கொடுத்துச்சு? இல்ல இல்ல, உன்னை ஜெயில இருந்து எடுக்கிறதுக்கு தான் பணம் கொடுத்துச்சு. அப்ப நீ தான் அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல, மனோஜ் எதுவும் பண்ண முடியாம அவங்க அம்மாவை பார்க்குறாரு. என்னங்க இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு விஜயா கேட்க, முத்து நியாயமா தான் பேசுறான். ஏய் மனோஜ், இந்த விஷயத்துல என்ன பண்ணலான்னு நீயே முடிவு பண்ணு அப்படிங்கிற அண்ணாமலை விஜயான்னு கூப்பிட விஜயா திரும்பி பார்க்குறாங்க. அவனை தனியா விட யோசிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்கேருந்து போயிடுறாரு. முத்து மனோஜுக்கு முன்னாடி வந்து நின்று, டேய் மனோஜ், பார்லர் அம்மா உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்குது, இதை எப்படியாவது பேசி டைவர்ஸ் வாங்குற வழியை பாருங்கிறாரு முத்து. அப்போ அவரோட மொபைல் ரிங்காக அதை எடுத்து பார்த்துக்கிட்டே, ஓ சொந்த காசுல அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்கேருந்து போயிடுறாரு. எப்படி அந்த பிரச்சனையை தீர்க்க போற? டிவோர்ஸ் வாங்கிட்டா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி விஜயா பார்த்துட்டு இருக்க. முத்து ஃபோனை பார்த்துட்டு ரூம்குள்ளே வந்து கதவை சாத்திட்டு, என்னடா சத்யாங்கிறாரு. மாமா இல்லை மாமா அப்படின்னு சத்யா படபடப்பா சொல்லிட்டு இருக்க. டேய் டேய் சத்யா இருடா, டென்ஷன் ஆகாதுடா, பொறுமையா என்னாச்சுன்னு சொல்லிடாங்கிறாரு முத்து. மாமா ரேகா எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கா மாமா அப்படின்னு சத்யா சொல்ல, என்னன்னு அனுப்பியிருக்கான்னு முத்து கேட்குறாரு. நாளை காலையில எனக்கு கால் பண்றேன்னு சொல்லி இருக்கா, அதுவும் அவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்கன்னு சொல்றா மாமா அப்படின்னு சத்யா சொல்ல, உன்னை தூக்கி உள்ளர வச்சிடலான்னு பார்த்தாங்க, அது நடக்கலல்ல, அதான் அந்த பொண்ணு மனசை மாத்த பாக்குறாங்க. இப்ப அவ எங்க இருக்காளான்னு முத்து கேக்குறாரு. அது தெரியல மாமா, ஆனா கால் பண்ணி மற்ற விஷயத்தெல்லாம் சொல்றேன்னு சொல்லியிருக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா அப்படின்னு படபடுக்கிறாரு சத்யா. ஏய் நீ ஏன்டா பயந்துகிட்டு இருக்கிற? முதல்ல அவ என்ன சொல்றான்னு பாப்போன்னு முத்து சொல்றாரு. மாமா நான் அவளை தேடி போறேன் மாமா அப்படின்னு சத்யா சொல்ல, டேய் என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கிற? எங்க இருக்கான்னு எங்கடா போய் தேடுவ? பொறுமையா இருடா, முதல்ல அவ இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்குவோம், நாளைக்கு நான் அங்க வர்றேன், பயப்படாம இரு சரியாங்கிறாரு முத்து. சரி மாமான்னு அரை மனசா தலையாட்டி வைக்கிறாரு சத்யா. சரிடா அப்படின்னு முத்துவும் போனை வச்சுட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. நேரா சத்யா வீட்டுக்கு வர்றாரு. அத்தை அப்படின்னு கூப்பிட, வாங்க மாப்பிள்ளன்னு சந்திரா கிச்சன்ல இருந்து வெளியே வர்றாங்க. சத்யா எங்க அத்தைன்னு முத்து கேட்க, சத்யா உள்ளதான் இருக்கான். சத்யா அப்படின்னு கூப்பிட்டுட்டு சந்திரா, மீனா வரலையா மாப்பிள்ளன்னு கேட்குறாங்க. அவ பக்கத்தில் ஒரு மாலை ஆர்டர் கொடுக்க போயிருக்கா, சீக்கிரமா வந்துருவாத்தன்னு முத்து சொல்ல, சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு அவங்க கிச்சனுக்கு போறாங்க. சத்யா வெளியே வர, சத்யாவோட கையை பிடிச்சிட்டு இங்கே வாடா அப்படின்னு முத்து கூப்பிட அவரும் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. என்னடா ரேகா ஃபோன் பண்ணுவான்னு சொன்னியே, பண்ணுனாலாடா? அவ இப்போ எங்கே இருக்கான்னு முத்து ரகசியம் மாதிரி கேட்குறாரு. நான் பேசினேன் மாமா, அவளை திருப்பதியில் இருக்க ஒருத்தர் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்களாம் அப்படின்னு சத்யா சொல்ல, திருப்பதிக்கா அப்படின்னு முத்து அதிர்ச்சியை காட்ட, இந்தாங்க மாப்பிள்ளன்னு தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சந்திரா. முத்து தண்ணியை குடிச்சிட்டு இருக்க, மாமா ரேகா அப்பாவுக்கு தெரிஞ்ச ஃபினான்சியர் ஒருத்தர் அங்கே இருக்காராமா, அவர் ஃப்ரெண்டு தான் போல இருக்கு, அதான் அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்றாரு சத்யா. முத்துவும் அதை கேட்டுக்கிட்டே தண்ணியை நிதானமாக குடிச்சு முடிச்சுட்டு செம்பை கொண்டு போய் டேபிளில் வச்சுட்டு, அவளுக்கு வெளி உலகத்தோடு இருக்க கான்டாக்ட் எல்லாம் கட் பண்ணணும், அதுக்காக தான் இப்படி பண்ணுறாங்க போல இருக்கு, போனை கூட வாங்கி வச்சுட்டாங்களான்னு முத்து கேட்குறாரு. அப்படின்னு சத்யா தலையாட்ட, ஏய் அப்புறம் எப்படி கால் பண்ணான்னு திகிலோட கேட்குறாங்க அவங்க அம்மா. அவங்களுக்கு தெரியாம இன்னொரு மொபைல் வச்சிருக்கா அப்படின்னு சத்யா சொல்ல, லவ் பண்ண ஆரம்பிச்சாலே இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா பார்ப்பீங்களே அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கு. மாமா என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுன்னு சொல்கிறா மாமா. ஆமாம், அங்கேருந்து வேற எங்கேயாவது அனுப்பி வச்சுட்டாங்கன்னா, இல்லைன்னா அங்கேயே வேற கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க மாமா அப்படின்னு சத்யா சொல்ல முத்து யோசிக்கிறாரு. அவங்க அம்மா அப்படியே ரொம்ப கலங்கி போய் பார்க்குறாங்க. அப்படின்னா இனிமே ரேகா அவங்க கூட இருக்கிறது ரிஸ்க் தான் இல்லை அப்படின்னு முத்து கேட்க, ஆமான்னு தலையாடுறாரு சத்யா. கொஞ்ச நேரம் யோசிக்கிற முத்து, சரி இப்போ ரேகா அங்கே இருக்க வீட்டில் இருந்து நம்மளால் அவளை கூட்டிகிட்டு வர முடியுமா இங்கே அப்படின்னு கேட்க, இல்லை மாமா, அவளை எனி டைம் ஆளுங்களை வச்சு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம், வெளியவே விடுறது இல்லையா அப்படிங்கிறாரு சத்யா. அந்த சிந்தாமணி ஏன் இப்படி பண்ணுறா? பொண்ணோட விருப்பத்தை விட அவ கௌரவம் தான் பெருசா போச்சா? பெத்த பொண்ணை இப்படி அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு பயமா அதிர்ச்சியமா சொல்ற சந்திரா. மாப்பிள்ள
இதெல்லாம் சரியா வரும்னு எனக்கு தோணலைங்கிறாங்க. அத்தை 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 இருங்க இருங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அப்படிங்கிற முத்து, டேய் ரேகா கிட்ட நீ என்ன சொன்னேன்னு சத்யாவை கேட்குறாரு. உங்ககிட்ட பேசிட்டு என்ன பண்ணலான்னு சொல்றேன்னு சொல்லியிருக்கீங்க மாமா அப்படின்னு சத்யா சொல்ல, முத்து மறுபடியும் யோசிச்சுட்டு இப்போ அந்த பொண்ணுக்கு கால் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. இல்லை மாமா, அவளே திரும்பி கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சத்யா சொல்ல, முத்துவும் வாட்சை பார்த்துட்டு சரி வெயிட் பண்ணுவோங்கிறாரு. மாப்பிள்ள, எனக்கு என்னவோ பயமாக இருக்கு மாப்பிள்ள, இது எங்கே போய் முடியும்னு தெரில, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் அப்படின்னு சந்திரா கலக்கத்தோட சத்யாவை பார்க்க அவரும் அழாத குறையாக நின்றுட்டுருக்காரு. அத்தை, நாமளும் அந்த பொண்ணு ரேகாவோட நிலைமைய நினைச்சு பார்க்கணும்ல. இந்த நேரத்துல கூட அவ சத்யாவை விட்டு போகல, இவன் கூட தான் சேரணும்னு நினைக்கிறா. இப்ப சத்யா மட்டும் விரும்பி அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம இருந்திருந்தா நானே இவங்கிட்ட பேசி போய் வேலையை பாருடான்னு சொல்லி இருப்பேன். ஆனா அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா இருக்காத்த. அந்த பொண்ணை வெளியூர்ல கூட்டிகிட்டு போய் அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு இவனுக்காக எவ்வளவு போராடுறா, நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு முத்து சொல்ல, சத்யா சந்திரா 2 பேருமே எதுவும் சொல்ல முடியாம பார்த்துட்டு இருக்காங்க. அத்தை இங்க பாருங்க, சத்யாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா அது நமக்கு நல்லது தானே, நமக்கும் சந்தோஷம் தானேங்கிறாரு முத்து. அது புரியுது மாப்பிள்ள, ஆனா இவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் அப்படின்னு அதே தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சந்திரா சொல்லிட்டு இருக்கு. சத்யா உச்சி கொட்டிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அத்தை, இனிமே நாம ஜாக்கிரதையா இருப்போம், கவலைப்படாதீங்க, சத்யாவுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு முத்து சத்யாவோட தோலை தட்ட மொபைல் ரிங் ஆகிற சத்தம் கேக்குது. சத்யா வேகமா போய் டேபிள் மேல இருக்க மொபைல் எடுக்கிறாரு. மாமா, ரேகா தான் கூப்பிடுறா அப்படின்னு அவரு ரொம்பவே படபடப்பா சொல்ல, அப்படியே ஸ்பீக்கர்ல போடுங்கிறாரு முத்து. இவர் கால் ஆன் பண்ணி, ஹலோ ரேகா, அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்க, இங்கே அந்த பொண்ணு ஒரு ரூம்குள்ள நடந்துகிட்டு, இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை, நான் உன்கிட்ட பேசுறது யாருக்கும் தெரியாது சத்யா, வீட்டை சுத்தி என் அப்பாவோட ஆளுங்க தான் இருக்காங்க அப்படின்னு ரேகா சொல்ல, சத்யா உடனே முத்து ஒரு பார்வை பார்த்துட்டு, ரேகா இரு, எங்க மாமா பேசணுங்கிறாருன்னு சொல்லி முத்துக்கிட்ட கொடுக்குறாரு மொபைல. ஹலோ ரேகா அப்படின்னு முத்து சொல்ல, சொல்லுங்கன்னான்றாங்க அவங்க. நீ திருப்பதியில இருக்கேன்னு சத்யா சொன்னா அப்படின்னு அவர் சொல்ல, ஆமாண்ணா, இங்க ஆல்மோஸ்ட் என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, எப்படியாவது என்ன இங்க இருந்து வெளியே கூட்டிக்கிட்டு போயிடுங்க, நானும் என் அப்பா அம்மா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை அப்படிங்கிற ரேகா ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, என்னால எப்படி இதுல இருந்து வெளியே வர்றதுன்னே தெரியலன்றாங்க. நீ ஒன்றும் பயப்படாதம்மா, நீ இங்க சென்னையில இருந்தா உன்னை நாங்க எப்படியாவது கூட்டிக்கிட்டு போயிடுவோன்னு பயந்து போய் தான் அங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல, அண்ணா இதுக்கு மேல என் அப்பா அம்மா கிட்ட பேசி புரிய வைக்க முடியும்னு எனக்கு தோணல, என்னால சத்யா இல்லாத லைஃபை வாழவே முடியாது அப்படின்னு ரேகா சொல்லிக்கிட்டு இருக்க, ஸ்பீக்கர்ல அதை சந்திராவும் கேட்டுட்டு இருக்காங்க. நல்லா கேட்டுக்கங்க அத்தை, அந்த பொண்ணு எவ்வளோ ஸ்ட்ராங்கா பேசுறான்னு அப்படிங்கிற மாதிரி முத்து சந்திராவை பாக்குறாரு. அப்படியே சத்யாவையும் ஒரு பருவை பார்த்துட்டு மறுபடியும் மொபைலுக்கு திரும்புறாரு. சத்யா இல்லாம நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு ரேகா சொல்லிட்டு இருக்க, மாமா மாமா என்ன நீ அப்படிலாம் முதல்ல நீ எதுவும் யோசிக்காத, அப்படி யோசிக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு புரியுதா, கண்டிப்பா உன்னையும் சத்யாவையும் நான் சேர்த்து வைப்பேன், நீ தைரியமா இருங்கிறாரு முத்து. ரொம்ப தேங்க்ஸ் என்னங்கிறாங்க ரேகா. மாமா இப்ப எப்படி ரேகாவை அங்கிருந்து கூட்டிட்டு வர்றது அப்படின்னு சத்யா கேக்குறாரு. ரேகா, நீ அங்கிருந்து வெளியே வர்றதுக்கு நான் ஒரு பழைய ஐடியா சொல்றேன், நான் சொல்ற மாதிரி நடி அப்படின்னு முத்து சொல்ல, சொல்லுங்கன்னான்றாங்க ரேகா. நான் என்னென்ன பண்ணணும் புரியலையேன்னு அவங்க கேட்க, உனக்கு உடம்பு முடியாம போனாதான் நீ அந்த வீட்டை விட்டு வெளியே வர முடியும், அதனால நீ அந்த வீட்டில் இருக்க ஆளுங்க முன்னாடியே மயக்கம் போட்டு விழற மாதிரி சும்மா நடி அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி பண்ணுனா என்ன மாப்பிள்ள நடக்கும் அப்படின்னு சந்திரா திகிலோட கேட்குறாங்க. அத்தை, எப்படி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போய் தானே ஆகணும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. ரேகாவும் அங்கேருந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரேகா, அவங்க உன் முகத்துல தண்ணியே தெளிச்சிருந்தாலும் எழுந்திருக்காத, உனக்கு ஏதாவது சீரியஸா ஆயிடுமோன்னு நினைச்சு பயந்துட்டு அவங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க, நீ அங்க போனதுக்கு அப்புறம் லொக்கேஷனை மட்டும் அனுப்பி வையே, நாங்க வந்து உன்னை கூட்டிட்டு போறோன்னு முத்து சொல்ல, ரேகா முகத்துல அப்படியே சிரிப்பு குமிழ் விடுது. ஓகே சரிங்கண்ணா, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன், சரி ரொம்ப நேரம் பேச முடியாது நான் வச்சிடுறேன் அப்படின்னு சந்தோஷமா போனை கட் பண்றாங்க ரேகா. அவரும் காலை கட் பண்ணிட்டு மொபைலை சத்யாட்ட கொடுக்க அதை வாங்கிக்கிட்டே, மாமா
இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேக்குறாரு. நான் பாத்துக்கிறேன்டா, நீ கவலையை விடுங்கிறாரு முத்து. அடுத்ததான் முத்து செல்வத்துக்கு கால் பண்ணி, டேய் செல்வம், நம்ம பாபு ஆம்புலன்ஸ் வச்சிருக்கான்லடா, அவங்கிட்ட போய் அப்படின்னு ஏதோ அவரோட பிளானை சொல்லிட்டு இருக்க சத்யாவும் சந்திராவும் ரொம்ப சீரியஸா கேட்டுட்டு இருக்காங்க. சிந்தாமணி ஹேண்ட்பேக்கோட வேகமாக இறங்கி மூர்த்தியோட வீட்டுக்குள்ள வர்றாங்க. கூடவே தவறாம அவங்களோட மெயின் அல்லக்கையும் வர்றாரு. மூர்த்தி உள்ளர இருந்து வர, ஏன் எதுக்கு என்ன உடனே வர சொன்னீங்க அப்படின்னு சிந்தாமணி கேட்குறாங்க. இப்போதான் என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு, ரேகா திடீர்னு மயங்கி விழுந்துட்டாலாம் அப்படின்னு மூர்த்தி சொல்ல, மயங்கி விழுந்துட்டாளா அப்படின்னு சிந்தாமணி அப்படியே யோசனையா எதுவும் பேசாம நின்றுட்டு இருக்க மூர்த்தி ரொம்ப டென்ஷன் ஆகி, நம்ம பொண்ணு மயங்கி விழுந்துட்டான்னு சொல்ற, ஒண்ணுமே பேசாம நிக்கிறேன்னு கேக்குறாரு ஒய்ஃப் கிட்ட. இப்ப கூட உன் முகத்துல எந்த பதட்டமும் இல்லாம இருக்கு, உன் பொண்ணு மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையான்னு பதறாரு மூர்த்தி. நம்ம பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியல, அவளுக்கு மயக்கம்லாம் வந்திருக்காது, அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக மயக்கம் வந்த மாதிரி வேணும்னா நடிச்சிருப்பா அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. இவரும் திடுக்குன்னு என்ன சொல்றேன்னு கேக்குறாரு. ஆமா, கண்டிப்பா இது அந்த முத்துவோட வேலையா தான் இருக்கும், அவன் தான் ரேகாவை மயங்கி விழற மாதிரி நடிக்க சொல்லி இருப்பான் அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. உடனே மூர்த்தியும், நான் இந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லையேங்கிறாரு. நான் தான் சொன்னேனே, அந்த முத்து படிக்கலைன்னாலும் ரொம்ப புத்திசாலி அவன், அவன் ரேகாவை அங்கிருந்து வர வைக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவான் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் சந்தேகமா இருக்கு அப்படிங்கிறாரு மூர்த்தி. சரி, இப்ப ரேகா எங்க இருக்கான்னு சிந்தாமணி கேக்குறாங்க. அவளை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண சொல்லியிருக்கேன்றாரு மூர்த்தி. நீங்க உடனே அவளை எந்த ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிறாளோ அங்க நம்ம ஆளுங்களை போக சொல்லுங்க, அந்த முத்துவும் சத்யாவும் அவகிட்ட நெருங்காத மாதிரி பாத்துக்க சொல்லுங்க அப்படின்றாங்க சிந்தாமணி. சரி சரி, நானும் கிளம்புறேன், அங்க போய் என்னாச்சுன்னு பார்த்துட்டு நான் உனக்கு கூப்பிடுறேன்றாரு மூர்த்தி. அவர் அப்படியே மொபைல் எடுத்து கால் பண்ணிக்கிட்டே கிளம்ப, இங்க பாருங்கன்னு கூப்பிடுறாங்க. திரும்பி என்னன்னு பாக்குறாரு, நம்ம பொண்ணை இந்த தடவை விட்டுட்டா அப்புறம் பிடிக்கவே முடியாது, அந்த முத்து என்னென்ன பிளான் பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும், கூடவே அந்த மீனாவும் இருக்கா, என்ன ஆனாலும் சரி அந்த குடும்பத்துக்கு மட்டும் நம்ம பொண்ணு போகவே கூடாது அப்படின்னு சிந்தாமணி விரல நீட்டி வான் பண்ற மாதிரி சொல்ல, ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன்றாரு மூர்த்தி. அவரு அங்கிருந்து கிளம்பி போக சிந்தாமணி அப்படியே யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. சத்யா ஃபோன்ல யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சரி, நீ எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கோ, அப்படியே என்ன கலர் வேணும்னு நான் அப்புறமா சொல்றேன். சரி வச்சிடுறேன்னு போனை வைக்கிற சத்யா. மாமா, நீங்க கேட்ட மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, போற வழியில வாங்கிக்கலான்னு சத்யா சொல்ல, சரிங்கிறாரு முத்து. டேய் முத்துன்னு கூப்பிட்டுக்கிட்டே அங்க செல்வம் வர, அவரும் திரும்பி வாடான்றாரு. உனக்காக தாண்டா வெயிட்டிங்கு, பாபு கிட்ட ஆம்புலன்ஸ் வாங்கிட்டு வந்துட்டியான்னு முத்து கேட்க, எடுத்துட்டு வந்தாச்சு, வெளியில தான் நிக்குது, அவனே ஒரு டிரைவரை அனுப்பிச்சிட்டாங்கிறாரு செல்வம். அப்படியா, ரொம்ப நல்லதா போச்சு, ஒரு நாளைக்கான வாடகை பேசிட்ட இல்லைன்னு முத்து கேக்குறாரு. இல்லடா, பாபு கிட்ட உனக்கு தேவைன்னு கேட்டேன், அவன் காசே வேணான்னு சொல்லிட்டான்டா அப்படிங்கிறாரு செல்வம். டேய் எப்படிரா, என்னடா இது, நாம அவங்கிட்ட இருந்து வண்டி எடுத்திருக்கிறோம், அதுவும் ஆம்புலன்ஸ் வேற, நீ பணம் கொடுக்காம வந்திருக்கிற அப்படின்னு முத்து சொல்ல, டேய் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன்டா, அவன் கேட்க மாட்டேங்கிறான்டா, முத்துவுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா, எடுத்துட்டு போங்கிறான்டா, நான் என்னடா செய்யட்டும்னு செல்வம் கேட்குறாரு. அடேங்கப்பா, மாமாவுக்காக இவ்வளோ பேர் ரெடியா இருக்காங்களேன்னு சத்யாவும், மாப்பிள்ளைக்காக எத்தனை பேர் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்காங்களேன்னு சந்திராவும் ரொம்ப ஆச்சரியமா அதிசயமா பார்த்துட்டு இருக்காங்க. முத்துவும் ஒரு நிமிஷம் நிம்மதியா சிரிச்சுட்டு, பரவாயில்லடா, நான் காசு பணம் சேர்க்கலன்னா கூட இந்த மாதிரி அவசரத்துக்கு உதவுறதுக்கு 4 நல்ல மனுஷங்களை சேர்த்து வச்சிருக்கேன், அது போதுங்கிறாரு முத்து. மற்றவங்களுக்கு ஒண்ணுன்னா நீங்க முதல் ஆளா போய் நிக்கிறீங்கல்ல மாப்பிள்ள, உங்க மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு சந்திரா ரொம்ப சந்தோஷமா வந்து நின்று சொல்றாங்க. முத்துவும் செல்வம் அவங்கள ஒரு சின்ன புன்னகையோட பார்க்க, இப்ப கூட மாமா தான் எனக்கு உதவி பண்றாரு அப்படின்னு சத்யா சொல்ல, டேய் என்னடா, இது ஒன்றும் உதவி கிடையாது, என்னோட கடமை, இந்த மனுஷன் இருந்திருந்தார்னா அவர் செய்ய மாட்டாராடா அப்படின்னு முத்து உடனே மாமனாரோட போட்டோ பக்கம் விரல நீட்டுறாரு. சந்திரா உடனே கலங்கி போய் பார்க்க, இப்ப அந்த பொறுப்பு எனக்கு தான்டா இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, ரொம்பவே நெகிழ்ந்து போய் பாக்குறாங்க சந்திரா. சரிடா, நாம கிளம்புவோமான்னு செல்வம் கேட்க, போவோம்டா, மீனா இன்னும் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டே மொபைல் எடுத்து கால் பண்ண போறாரு. மீனாவும் கால் அட்டன் பண்ணி சொல்லுங்கன்றாங்க. என்ன மீனா,
வேலையெல்லாம் முடிஞ்சுதா, எங்க இருக்கிறேன்னு கேக்குறாரு. இப்பதாங்க வந்து மாலையை வாங்கிட்டு போனாங்க. நீங்க அம்மா வீட்டுல தானே இருக்கீங்க, நான் கிளம்பி வந்துடுறேன்றாங்க மீனா. ஆஹா, நீ வரவேணா, அங்கேயே இரு, நாங்க வந்துடுறோம், நாம அப்படியே திருப்பதிக்கு போறோங்கிறாரு முத்து. திருப்பதிக்கா? என்னங்க, ஏதாவது வேண்டுதலான்றாங்க மீனா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா, நாம போய் ரேகாவை கூட்டிட்டு வர போறோங்கிறாரு முத்து. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு மீனா அவங்களோட குணத்தை விட்டு கொடுக்காம வரிசையா கேள்வி கேட்க ஆரம்பிக்க, நான் எல்லாத்தையும் நேர்ல வந்து சொல்றேன், நீ வையின்னு போனை வச்சிடுறாரு முத்து. டேய் சத்யா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வர உடனே சந்திரா முன்னாடி வந்து, மாப்பிள்ள அன்னைக்கு இவன் பொண்ணை கடத்திக்கிட்டு போயிட்டான்னு போலீஸ்ல வந்து கூட்டிகிட்டு போனாங்க, இப்போ நீங்க போய் நிஜமாவே அந்த ரேகாவை கூட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா அப்படின்னு சந்திரா அப்படியே நிறுத்த, அம்மா ஏம்மா பயப்படுறீங்க, நாங்க ஒன்று அந்த பொண்ணை கடத்த போகல, காப்பாத்த தானேம்மா போறோம் அப்படின்னு செல்வம் சொல்ல, அத்தை அந்த பொண்ணே சத்யா கிட்ட என்னை வந்து கூட்டிட்டு போன்னு சொல்லி இருக்கிறா, அவளுக்கும் அங்க இருக்க விருப்பம் இல்ல, அவளோட அப்பா அம்மா கிட்ட சொன்னாலும் இந்த கல்யாணத்துக்கு அவங்க ஒத்துக்க போறது இல்ல அப்படின்னு முத்து சொல்ல, ஆமான்னு தலையாட்டிட்டு நிக்கிறாரு சத்யா. அப்ப நாம என்ன செய்யணுமோ அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு முத்து சொல்ல, மெதுவா சத்யாவோட கைய பிடிச்சிட்டு, எனக்கு இவனை நினைச்சு பயமா இருக்கு மாப்பிள்ளங்கிறாங்க அவங்க அம்மா. இவனை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னு சந்திரா சொல்ல, கேட்கிற நமக்கே கடுப்பா வருது, எத்தனை தடவை தான் இதையே சொல்லுவீங்க, இதுக்காகவாது ஏதாவது பண்ணி தொலைங்கப்பான்னு இருக்கு நமக்கு. மா இப்ப எதுக்குமா நீ இப்படி பயந்துகிட்டு இருக்கிற, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சத்யா வெடுக்குன்னு சொல்றாரு உங்க அம்மாட்ட. டேய் அமைதியாருடா அப்படிங்கிற முத்து, அத்தை அவன் மேல ஒரு தூசி கூட படாது, நீங்க கவலைப்படாம இருங்க, ரேகாவை நம்ம கூட்டிக்கிட்டு வரணும், அந்த பொண்ணு எதுவும் தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது இல்லைங்க அத்தை, அந்த பொண்ணு பேசுனதை நீங்க கேட்டீங்கல்ல, அதனால தான் அத்தை சொல்றேன், ரெண்டு பேரும் வாழ வேண்டிய பசங்க, அவங்கள நாம தானே அத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல, சந்திரா எந்த பதிலும் சொல்ல முடியாம பார்த்துக்கிட்டே இருக்காங்க. முதல்ல அந்த பொண்ணை போய் கூட்டிக்கிட்டு வர்றோம், அதுக்கப்புறமா பேசி என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு முத்து சொல்ல, நீங்க எது செஞ்சாலும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு தான் செய்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் மாப்பிள்ள, உங்களை நான் நம்புறேன்றாங்க சந்திரா. நம்புறீங்கல்ல தன்னு முத்து கேட்க, ஆமா மாப்பிள்ளங்கிறாங்க, அது போதும், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேங்கிறாரு முத்து. சரி முத்து டைம் ஆச்சு கிளம்புவோமான்னு செல்வம் கேட்க, அப்படிங்கிற முத்து சத்யா பக்கம் திரும்ப லொகேஷன் அவ அனுப்பிச்சிட்டாங்கிறாரு சத்யா. சரி வா போலாம் அத்தை, போயிட்டு வரோம் அத்தை அப்படின்னு முத்து சொல்ல, பார்த்து மாப்பிள்ள ஜாக்கிரதை அப்படின்றாங்க சந்திரா. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க பயப்படாம இருங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாம் நல்லபடியா நடக்கும், நான் பாத்துக்கிறேன், வாடா அப்படின்னு முத்து வெளியே போறாரு. சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சத்யா சொல்ல, சரிடாங்கிறாங்க அவங்க அம்மா. நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு அவரும் வெளியே போக மறுபடியும் சரிடாங்கிறாங்க. சத்யா வெளியே போயிடு. அடுத்தது என்ன, சந்திரா நேரா அவங்க வீட்டுக்கார் படத்துக்கிட்ட வந்து நிக்கிறாங்க. அவருக்கு செவந்தி பூவால கட்டின ஒரு மாலை போட்டிருக்கு. அங்க போய் கண்ணீரோட, நம்ம பையன் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே தெரியல, எல்லாமே நல்லபடியா நடக்கணும், நீங்க தான் அவனுக்கு துணையா இருந்து பாத்துக்கணும் அப்படின்னு சந்திரா கண்ணீரோட வேண்டிட்டு இருக்காங்க. அப்ப முத்துவுக்கு என்னங்க வேலைங்க? சரி, இவங்க அவங்க வீட்டுக்காரருக்கு ஒரு வேலையை கொடுத்திருந்தாலும் முத்து என்ன பண்ண போறாங்க, மீனா என்ன பண்ண போறாங்க, எப்படி ரேகாவை கூட்டிட்டு வர போறாங்கன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.